வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. அடைக்கலமான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தினுடைய பிரசன்னம் அளவில்லாமல் எங்கள் மத்தியிலே ஊற்றப்பட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். கர்த்தர் தடைகளை மாற்றி போடுவீராக. வருகிறவர்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு துரிதமாய் உம்முடைய கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. வார்த்தையை அனுப்புவீராக. வல்லமை ஹல்லேலூயா கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. தடைகளை மாற்றி நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடும். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரா இயேசுவின் போர்த்தளத்தில். எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களாம். எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களாம். சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடிக்கும். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை குருத்தா மோளை பிடித்து ஆர்ப்பரிப்போம் பிதாவின் முன்பு. ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை குருத்தா மோளை பிடித்து ஆர்ப்பரிப்பார் பிதாவின் முன்பு. ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்,
வராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்? எல்லாரும் பாடுவோம். சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள், எல்லா ஜாதியில் இருக்கிறவர்கள், எல்லா கோத்திரத்தில் இருக்கிறவர்கள், எல்லா மொழியும் பேசும் மக்கள், ஹல்லேலூயா, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக, பிதாவுக்கு முன்பதாக நின்று அவர்கள் சொல்லுவார்கள், ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டவர்கள், நாங்கள் மீட்கப்பட்ட ஜனம். அவர்கள் ஓயாமல் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. உங்க வாயை திறந்து அல்லேலூயா சொன்னா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னா, அல்லேலூயா, அவருடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. எல்லாரும் அவங்கள பார்த்து வேதம் சொல்லுகிறது, அழகாய் நிற்கிற இவர்கள் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அழகாய் நிற்கிற இவர்கள். ஆனால் நீங்க நிக்கல, உட்காந்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் அங்க போய் ஆட்டுக்குட்டி முன்னாடி நிக்க தான் போறோம். பிதாவின் சிங்காசனத்துக்கு முன்பதாக நிக்க தான் போறோம். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், எனக்கே எப்படி வெள்ளை முடி இருக்கு, எனக்கு அப்படி இப்படி, என் மூக்கு கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும். நான் அப்படி நினைக்க மாட்டேன், நீங்க அப்படி நினைக்கலாம். அல்லேலூயா. கண்ணு சின்னதா இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், இதெல்லாம் நீங்க பேச வேணாம். ஏன்னா கர்த்தர் சொல்றவங்களை அழகா நான் படைச்சு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க எதுவுமே போடலைனாலும் பரவாயில்ல, நீங்க அழகா இருக்கிறீர்கள். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அழகா படைச்சு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி சொல். பக்கத்துல யாரு? ஐயோ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொன்னீங்களா? பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா, கர்த்தர் உங்களை அழகா படைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென், ஆமென். அதை விட ரொம்ப அழகு என்ன தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு, வேதம் சொல்லுது, சிலுவையின் ரத்தத்தினாலே சீர் போராட்டம் செய்து முடித்தவர்கள். அல்லேலூயா. அப்படியே ஜாலியா இருந்தவங்க இல்ல, ஆண்டவருக்காக நல்ல போராட்டத்தை போராடினவர்கள். கர்த்தர் அவங்கள பத்தி தான் சொல்லுவார், யார் இவ்வளவு அழகா இருக்கிறாங்க, உலகம் மாமிசம் பிசாசு மேற்கொள்ள இடம் கொடுக்காமல் வைராக்கியமாய் கர்த்தருக்காய் நின்றவர்கள். அவர்களை பார்த்து தான் வேதம் சொல்லுகிறது, அழகாய் நிற்கிற இவர்கள் யார்? அல்லேலூயா. வெள்ளை அங்கினா பரிசுத்தத்தை தரித்தவர்கள், பரிசுத்தத்தை என்ன ட்ரெஸ்ஸா தரித்தவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? ஆர்ப்பரிப்பார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்புனா சத்தம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போட அர்த்தம் தெரியுமா? அல்லேலூயா. யார் ஆர்ப்பரிப்பாங்க தெரியுமா? அல்லேலூயா. ஒரு சண்டைக்கு போயிட்டு வந்தவங்க ரொம்ப ரத்தத்தெல்லாம் சிந்தி ஜெயித்து, எதிரியை ஜெயித்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொடி ஏற்றுவாங்களாம். அப்போ அங்கே ஒரு சத்தம் வரும் பாருங்க. அங்கே எல்லாம் தம்புரு, வீணை, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்காங்களோ, நம்ம 10 நரம்பு வீணையை வச்சிருக்கிறோம். நல்ல எல்லாரும் ஆண்கள் பகுதியில் இன்னும் கொஞ்சம் கையை தட்டி, ஆண்டவர் என்னை விடுதலை கொடுத்திருக்கிறார், பாவத்துக்கு நான் ஜெயித்திருக்கிறேன், ஒரு நாள் பிசாசு என்னை மேற்கொள்ளவே முடியாது அப்படின்ற ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் அங்கே கேட்கிறது. ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்ற சத்தம். அல்லேலூயா. நீங்க போடுற அல்லேலூயா சத்தம் கோஷம் யாருக்குன்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் எப்படிப்பட்டவனா? தனிமை, வறுமை, சாப்பாடு இருக்கு இல்லை, பசி, பட்டினி, அதன் மத்தியிலும் இயேசுவை ஒரு நாளும் மறுதலியாத கூட்டம். அல்லேலூயா. அவங்கள பார்த்து ஆண்டவர் இனி இவங்க பசி அடைய மாட்டாங்க, இனி இவர்கள் தாகம் அடைய மாட்டார்கள். ஆண்டவர் சொன்ன, நானே நித்திய ஜீவனா இருக்கிறேன், நானே உங்களுக்கு தண்ணீர், ஜீவ தண்ணீராக இருக்கிறேன். வெயிலாகிலும் அனலாகிலும் அவர்களை வேதனைப்படுத்த முடியாது. நீங்க படுகிற பாடுகள் வருக போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தம் அந்த வார்த்தையை சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் வரப்போகிற கொடுக்க போற மகிமைக்கு நீங்க படுற பாட ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அல்லேலூயா. நீங்க ஏதோ சின்ன பாடுபட்ட சின்ன மகிமை இல்லை, பெரிய மகிமையில கர்த்தர் உங்க வைக்க போறாரு. அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதனால தான் நீங்களும் நானும் சந்தோஷம் அந்த காலை நேரத்தில் நம்ம ஆண்டவரை பாட போகிறோம். ஆட்டுக்குட்டி தான் இவர் கண்ணீரை அகற்றி துடைத்து விட்டார், அழைத்து செல்லுவார் இன்ப ஊற்றுக்கு. பாடுவோமா? இனி அவர்கள் பசி அடையா,
இனி அவர்கள் தாகமடையா. வெயிலாகிலும் அனலாகிலும் வேதனையை அளிப்பதில்லை. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரை அகற்றி துடை தேடுவார். அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே அள்ளி பருக. இயேசுதாமே அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவர்கள் அவர்கள் தரிசித்து, அவங்க பார்த்து நடக்க மாட்டாங்க, தரிசித்து நடப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்னாடி போய் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி ஆண்டவர் முன்னாடி வெள்ளை அங்கேயே தரித்து கொண்டு எத்தனை பேர் நிற்போம் அப்படின்னு தரிசன கண்களில் உங்களால் பார்க்க முடியுதா? ஹல்லேலூயா. பசி இல்லாத இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இனி மரணம் அவர்களுக்கு இல்லை, இனி அவர்களுக்கு தாகம் இல்லை, அவங்களுக்கு கவலை இல்லை, வேதனை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஒரே நிமிஷத்துல கர்த்தர் நம்முடைய சரீரங்களை மறுரூபமாக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு குழந்தையை போல கர்த்தர் நம்முடைய மேனியை மாற பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு சுருக்கலாம் வந்திருக்கலாம், அங்கங்கே பிடிக்காத சரீரம்லாம் இருக்கலாம், ஆனால் பரலோகம் போகும்போது ஆமென், உங்களுக்கு ஒரு 16 வயசு இருந்தா ஹல்லேலூயா, இல்லைன்னா உங்களுடைய ஐடியல் ஏஜ், இந்த ஏஜில் நான் ரொம்ப நல்லா இருந்தேன் பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க பாருங்கள், அந்த ஏஜில் தான் நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம். கொஞ்சம் பேர் விசுவாசிக்கவே இல்லை, விசுவாசிக்காதவங்களாம் ஆண்டவர் அப்படியே கொட்டுவாங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா, நானாக விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் வெல்ல முடியலாம் இல்லாமல் ஹல்லேலூயா சந்தோஷமாக ஆண்டவருடைய சமுத்திரம் போய் நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. இல்லை படுற பாடு வேதனைலாம் சுவத் ஆமே, எல்லாம் எத்தனை பாடு கஷ்டம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் பரலோகத்தை போய் நிற்க போகிறோம். ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை, தட் இஸ் கால்ட் யுனிவர்சல் சர்ச். ஆமென். இந்த சபையில் கர்த்தர் உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இதுவரை காத்த அவருடைய கிருபை மேலானது. ஒரு புதிய பாடலில் நம்ம சர்ச்சில் புதிய பாடல், எத்தனை எத்தனை இன்னல்கள் வந்தாலும் உம்முடைய கிருபை என்னை தாங்கினது. ஆமென். என்னை தாங்கிட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திர. சிப்பிக்குள் முத்து. தெரியாதவர்கள் நீங்கள் கற்றுக்கொண்டு பாடும்படி கேட்கிறேன். தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து பாடலாம். என்னை தாக்கின அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன. எத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. தீமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். தீமைக்குள் கண்கள் போல் என்னை காத்தன தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்தன தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின. அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன. அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன.
சிறகின் மறைவில் என்னை காத்திட்ட தேவன், கருவில் சிசுவை போல என்னை காத்திட்ட நல் தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இப்படி கிருபையினை தாங்கிறதப்பா. வியாதி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. வியாதி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. சிறகின் மறைவில் என்னை காத்திட்ட தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்திட்ட தேவன். சிறகின் மறைவில் என்னை காத்த நல் தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்த நல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாங்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. தீமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிற்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். தீமைக்குள் கண்கள் போல் என்னை காத்தன தேவன், சிற்பிக்குள் முத்து போல் என்னை காத்தன தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாங்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. தோல்வி என்ற இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, பாவம் என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. ஆனாலும் தேவனோ சிலுவையின் நிழலில் என்னை காத்திட்டார். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே நம்மை வைத்து பாதுகாக்கிற அவருடைய கிருபை, இந்த கிருபை மேலான கிருபை. ஓ ஹல்லேலூயா. தோல்வி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, பாவம் என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. தோல்வி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, பாவம் என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. சிலுவை நிழலில் என்னை காத்திட்ட தேவன், தமக்குள் என்னையும் வைத்து காத்திட்ட தேவன். சிலுவை நிழலில் என்னை காத்தன தேவன், தமக்குள் என்னையும் வைத்து காத்தன தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாங்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. தீமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிற்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். தீமைக்குள் கண்கள் போல் என்னை காத்தன தேவன், சிற்பிக்குள் முத்து போல் என்னை காத்தன தேவன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி, நம்முடைய மாறாத கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். ஹல்லேலூயா. இங்கே ட்ரை பண்ணால் கூட உங்கள் கண்மணியை உங்களாலேயே தொட முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கவே முடியாது, சாத்தியமே இல்லை. ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. சிலுவையின் நிழலிலே கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார்.
ஆமென். கிருபை நம்மை தாங்குகிறது. எத்தனையோ பிசாசின் போராட்டங்கள் பாவங்கள் மேற்கொள்ள வந்தாலும் கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கி நடத்துகிறது. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பிரச்சனை வருதோ அதற்கு ஏற்ற கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை கிருபையா பாதுகாத்து நடத்தியிருக்கிறார். தோல்வி வந்தது உண்மைதான், பாவம் வந்தது உண்மைதான், எத்தனையோ காரியங்கள் வந்தாலும் எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் அவைகளை மேற்கொள்ளுகிற வல்லமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான இருக்கிறவங்க இப்படி அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க, இப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க. அவர்கள் ஆர்ப்பரித்து, கர்த்தாவே உமக்கு நன்றி, தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற ஈவுதான் கிருபை. அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. எத்தனை நாள் கிருபையை கேட்குறீங்கன்னு தெரியல, கேட்காமலே கர்த்தர் கிருபையை தராரு. அதில் இன்னைக்கு எனக்கு ஆண்டவரே என் கிருபை வேணும் அப்படின்னு எத்தனை நாள் கேட்டிருக்கிறோம்? 365 நாள். நீங்கள் எத்தனை நாள் மிஸ் பண்ணாலும் ஒரு நிமிடமும் அவருடைய கிருபை நம்மை பாதுகாக்க மிஸ் பண்ணவே இல்லை. Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. Amen. இந்த கிருபையை நினைத்தால் உங்களால் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. Praise the Lord. Amen. கர்த்தர் நல்லவர். அப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்குமே புது பாட்டு மாதிரி தெரியல, எல்லாமே பாடினீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது ஸ்டான்ஸா மட்டும் தடவை பாடலாமா? தோல்வி என்னும் இன்னல் வந்தது, பாவம் என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கினாலும் சிலுவை நிழலில் என்னை பாதுகாத்து உடைய கிருபைக்காய் நன்றி. தோல்வி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, பாவம் என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. தோல்வி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, பாவம் என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. சிலுவை நிழலில் என்னை காத்திட்ட தேவன் தமக்குள் என்னையும் வைத்து காத்திட்ட தேவன். சிலுவை நிழலில் என்னை காத்தன தேவன் தமக்குள் என்னையும் வைத்து காத்தன தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. தீமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். சிறகின் மறைவில் என்னை காத்தன தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்திட்ட தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சாக்கின. எத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. சிறகின் மறைவில் என்னை காத்தன தேவன், கருவில் சிசு போ என்னை காத்தன தேவன். இதுவரை காத்த தேவன் இனியும் நீர் பாதுகாக்க போதுமானவர். அப்பா, உள்ளத்தின் ஆழத்தை நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றி பலிகள் செலுத்த நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். துதி பலிகள் செலுத்த, ஆண்டவருக்கு பலி செலுத்த எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? அம்மையே ஜீவ பலியாய் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களையே ஜீவ பலியா அர்ப்பணிப்பது தான் புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்திடுவோம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமே. உடன்படிக்கை, ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்து உந்தனின் பிள்ளையா என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவன் மரணத்தில் விளிம்பில் நின்ற என்னை, ரொம்ப பிடிச்சவர், ஜீவனின் பாதையில் என் ஆண்டவர் அப்படியே திருப்பி விட்டார். அல்லேலூயா. என்னை அபோட்டனா மாற்றி விட்டார். ஆமென். இதோ அப்படி இருந்தேன், அப்படியே லைட்டாக அப்படி நவுந்திருக்கேன். அது ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா.
எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் அபவுட் நான் மாத்திருக்கேன். கரங்களை தட்டி பாடுவோமா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளைய தெரிந்தெடுத்தி மரணத்தில் விழும்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளைய தெரிந்தெடுத்தி மரணத்தில் விழும்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக என்னை பெருக செய்தி. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்திரப்பா. நீ செய்த நன்மைக்காய் நன்றி. எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தே. தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தே கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தேன். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காக நான் என்னத்தை செலுத்த முடியும்? தாவீது சொல்கிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. கண்ணீரின் பாதையில் திகைத்து போய் நின்ற பொழுது என்னை கண்மணியே என்று அழைத்த அவருடைய அன்பிற்காய் நன்றி, அவருடைய இரக்கத்திற்காய் நன்றி. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எத்தனை பேர் அந்த கிருபையை நினைத்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உடைய கிருபை மேலானது. தாவீது சொன்னதை போல நான் சொல்லுகிறேன், ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை மேலானது. 1000 நாட்கள் வாழுவதை பார்க்கலும் உம்முடைய பிரகாரங்களில் வாழும் ஒரு நாள் நல்லது. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்கள், ஓ உமக்கு ஆராதனை. உணர முடியாதவங்க கண்களை மூடி
ஆண்டவரே, என் இருதயத்தை நான் திறக்கிறேன். ஜீவனின் பாதையில் என்னை நடத்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்க கிருபை பெரியதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ ரகதனவா. கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. தேவைகளை நினைத்தல்ல, அற்புதமா என்னை நடத்தின தேவனை நினைத்து, ஓ உடன்படிக்கை செய்த தேவன் உண்மை உள்ளவர். Hallelujah, hallelujah. Thank you. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. வாய்களை திறந்து நன்றி. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. எல்லாரும் முழு பலத்தோடு ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோ. ஹல்லேலூயா. ஆராதனை. நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எண்ணி முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத கிருபைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி, 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 நன்றி. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக நடத்தினீரே. Thank you Jesus. ஒவ்வொரு நாட்களிலும் தெரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் தெரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். உண்மையான மனதோடு உம்மை நான் உண்மை மனதுடன். எவ்வளவாய் நீர் என்னை நேசிக்கிறேன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழம், அதை பெரும் கிருபையை நினைக்கும் போது என்னப்பா பதில் செய்ய முடியும்? பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி, பணம், பொன், செல்வம் எல்லாத்தையும் கொடுப்பதை பார்க்கிறோம். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவர் தேடுகிறார். உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உங்களை நினைவு கூறணுமா? உணர்வுள்ள இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு என் ஆண்டவரில் நான் அன்பு கூறுகிறேன். Thank you Jesus. உன்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெருங்கிருபை நினைக்கும் போது
செய்வேனோ ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை கரங்களை உயர்த்திய சொல்ல முடியுமா? உயர்த்துவேன் நன்றியோடு. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவே. பெரும் கிருபை நினைக்கும் போது ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. இன்னும் ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தலாமா? பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. கலங்கி நின்ற வேலை கைவிடாமல் காத்தி தகப்பனே, தகப்பனே. கலங்கி நின்ற வேலை கைவிடாமல் காத்தி தகப்பனே, தகப்பனே. நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேலை கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் சபையின் சத்தம் எழுப்பட்டும். தகப்பனே, அப்பா, தகப்பனே. நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்வீங்களா? ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் ஐயா. என் ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா. ஓ ஹல்லேலூயா. நீர் போதும் என் வாழ்வில். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவே. கடைசி நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் என் முழு இருதயத்தோடு உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறேன். உம்முடைய மகிமையுள்ள பிரசனம் இந்த இடம் முழுவதையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவர். என்னை ஆளுகை செய்யட்டும். என் நினைவுகளை ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில். எல்லா சூழ்நிலையிலும் நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். நீங்க போதும் ஆண்டவரே. உடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உயிருள்ள பலியாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 94ஆம் சங்கீதம், பக்கம் எண் 729. பக்கம் எண் 729, 94ஆம் சங்கீதம். வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். நீதியை சரிகட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிகட்டுகிற தேவனே பிரகாசியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் கலிகூர்ந்திருப்பார்கள்? கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ? மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நியாயம் நீதியினிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். சேர்ந்து வாசிப்போம். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அவர்களை சங்கரிப்பார். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று இரவு 8 மணிக்கு நமது சபையில் வைத்து சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் மீட்டிங் நடைபெற இருக்கிறது. நமது சபையினுடைய டிவிஷன் லீடர்ஸ் இரவு 8 மணிக்கு நடைபெறுகிறதான இந்த டிவிஷன் லீடர்ஸ் மீட்டிங்கில் பங்கு பெறும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 5 மணிக்கு ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களின் கூடுகையானது நமது சபையில் வைத்து நடைபெறும். புதிதாக இந்த ஊழியத்தில் இணைய உள்ளவர்களும் இன்று மாலை 5 மணிக்கு கடந்து வந்து இந்த கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற செவ்வாய்க்கிழமை பகல் 10:30 மணி முதல் 12:30 மணி வரை சீசஸ்துவ பயிற்சியானது நமது சபையில் வைத்து நடைபெறும். நமது சபையைச் சேர்ந்த அனைவரும் இந்த சீசஸ்துவ பயிற்சியில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி காலை 5:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை 12 மணி நேர சங்கிலி தொடர் ஜெபமானது நமது சபையில் வைத்து நடைபெறும். நமது சபையைச் சேர்ந்த அனைவரும் இந்த சங்கிலி தொடர் ஜெபத்தில் பங்கு பெறும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைய தினத்தில் நமது சபை திறந்தே இருக்கும். அனைவரும் உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் வந்து ஜெபித்து சொல்லும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை தோறும் காலை 5:30 மணிக்கு ஆயத்த ஜெபமானது நமது சபையில் வைத்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சனிக்கிழமை தோறும் நடைபெறுகிறதான இந்த ஜெபத்தில் நாம் அனைவரும் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஜூலை மாதம் வேத வினா போட்டியானது நமது சபையில் வைத்து நடைபெற இருக்கிறது. இதற்கான வேத பகுதி லூக்கா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை படித்து ஆயத்தமாய் வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி
சுபப்பிரியா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு பல வருடங்கள் ஆயினும் ஞானஸ்நானம் எடுக்க முடியாமல் தடையாக இருந்தது. இதை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எல்லா தடைகளும் நீக்கி கடந்த வாரம் ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்தார். தடைகளை நீக்கி உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி கஸ்தூரி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். கடந்த வாரத்தில் எனக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு பலவீனப்பட்டேன். இதை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன். தேவன் தற்போது பூரண சுகத்தை கொடுத்திருக்கிறார். சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி சின்னப்பொன் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். கடந்த வாரத்தில் நான் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாமல் இருந்தது. இதை குறித்து போதகரமாவிடம் சொல்லி கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சுகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி சௌமியா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். கல்லூரி இறுதி ஆண்டு தேர்வில் 94% எடுத்து டிபார்ட்மெண்ட்டில் முதல் மாணவியாகவும் கோல்டு மெடலிஸ்டாகவும் மற்றும் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராகவும் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். நான் உனக்கு நன்மையும் செவ்வையுமான வழியை காண்பிப்பேன் என்ற வசனத்தின்படி என்னுடைய மேற்படிப்பிற்கான யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மெரிட் ஷீட் கிடைக்கவும் தேவன் உதவி செய்தார். என் தலையை உயர்த்தின தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். கடந்த மாதம் நடைபெற்ற வேதவினா போட்டியில் நமது சபையில் கலந்து கொண்டவர்கள் 32 பேர். பரிசு பெறப் போகிறவர்கள் முதல் 3 இடங்கள், அதாவது முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆவது பரிசு. இந்த பரிசுகளை பெறுகிறவர்கள் நான் பெயர்களை வாசிக்கிறேன். அவர்கள் முன்பதாக வந்து நமது சபை போதகரிடம் பரிசு பெற்று செல்லும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சபை போதகர் அவர்கள் பரிசுகளை வழங்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல் பரிசு சகோதரி சித்ரா. 2வது பரிசு சகோதரி சுபப்பிரியா. 3வது பரிசு ராமலிங்கம். சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசெம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் காணிக்கை மற்றும் தசம பாகத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம், உத்தியோகம் மற்றும் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே மது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுங்க. கர்த்தாவே, நாங்கள் கடன் இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் வருமானத்தை ரெட்டிப்பாக்குங்க. உமது ஊழியத்திற்கென்று இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. எங்களையும் எங்கள் தசமபாக காணிக்கையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்கள் எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கடினமானது உமக்கு
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடினமானது அவருக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் லேசான காரியம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு இந்த பூமியில் எதெல்லாம் கடினமாக தோன்றுகிறதோ அவைகளெல்லாம் இலகுவாய் மாற்றி கொடுக்க போதுமானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நடந்து கொண்டிருக்கிற பாதைகள் எல்லாவற்றிலும் அவர் நம்மளோடு கூட வருகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனிடத்தில் உற்சாக கைகளோடு ஹல்லேலூயா. அருமையான மகள் சௌமிக்காக ஸ்தோத்திரம். பெற்றோருக்கு பிள்ளைகள் கிரீடமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நல்லா படிச்சிருக்கிறாங்க, அதனால் அம்மாவுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டம் இல்லை. தங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய படிப்பிலே நீங்கள் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். வேலை செய்கிறவர்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே தங்கள் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இடத்துலையும் தங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயாலாம் பல்ஸ் இறங்கி ஐசியூ வார்டுக்கு போகக்கூடாது. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம கையை தட்டுங்க, கையை உயர்த்துங்க, ஹல்லேலூயா இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஜீவனுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. அநேகர் ஆராதனை பண்ணும்போது நான் பார்க்கும்போது நானே கவலைப்படுறேன்னா, ஆமென். ஆமாம், ஆண்டவர் ரொம்ப கவலைப்படுவார். கையை கொடுத்த தேவனுக்கு கையை தட்டி 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 அல்லேலூயா. கையை உயர்த்தி 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 வாயை திறந்து 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 அல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். சமயம் வாய்க்குதோ வாய்க்கலையோ அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஆமென். சில பேர் ஆமேனா என்ன முழுங்குறாங்கன்னு எனக்கே தெரியல. அல்லேலூயா. நீங்கள் ஏதாவது முழுங்கிறதா இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களும் கொடுங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு முழுங்கிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. அப்படி இல்லை. என் தேவாதி தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நல்லா நம்ம ஆராதனை செய்கிறது வஞ்சனை வைக்கக்கூடாது. சில பேர் கலை ஜெபத்துக்கு வந்தாங்க, அவங்கள கொஞ்சம் காணும் முகத்தில். நான் உட்கார சொன்னேன், அவங்கள எப்படி விட்டாங்கன்னு தெரியல. அப்படி அவசர அவசரமாக போகிறவங்கக்கிட்ட கர்த்தருடைய கிரியை அவங்க எதிர்பார்க்க முடியாது. அவங்க வந்திருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்களா, இதை பேய் ஓட்டுறது, கட்டை விழுக்கிறது, பில்லி சுனி எடுக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஒரு தாதகாப்பட்டியில் ஒரு இடம் இருக்குது, போங்க அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க இப்போ இருக்காங்களா போயிட்டாங்களா எனக்கு தெரியல. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் அதையும் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசின் கட்டிலிருந்துன்னா பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலை ஆக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஆராதனை எத்தனை பேர் ரசித்து ருசித்து ஆராதனை பண்ணீங்க? அப்படியே அல்லேலூயா. அப்படியே உங்கள் வாயில் அப்படியே சொல்லு ஊற்றணும். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் நல்லவர் என்பதை தேன் மிட்டாய் வாயில் வச்சா அப்படி சொல்லணும்ல, அப்படி ஆராதனையும் சொல்லணும். அல்லேலூயா. பிரசங்கம் கேட்டிங்கன்னா நிலத்தையும் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி பெரிய ஏப்பம் விட்ற மாதிரி. அல்லேலூயா. இதெல்லாம் தான் தேவ வசனம். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆவியானவர் வார்த்தையை கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, ஒரு வசனத்தை வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 7 தானியேல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்தீங்களா? இல்லை, எல்லாம் முழுசும் படிக்க வேணாம். இது எங்கே போடவே இல்லாமல் இருக்காங்களே, போட்டாங்களா? அதில் பரிசுத்த ஜனங்கள் இருக்குல்ல, அங்கேருந்து படிங்க. பாருங்க, பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சொல்லுங்க. நம்மெல்லாம் பரிசுத்த ஜாதியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார்.
பரிசுத்த ஜனங்களினுடைய வல்லமையை பிசாசு சிதறடிக்க பார்ப்பான். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை சாத்தானுடைய வேலை என்னன்னா அதில் சிதறடிச்சிடணும். நீங்கள் இந்த வாரம் பிரசங்கம் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக, அப்பா நம்ம போனோடனே 10 அதிகாரம் படிக்கணும், உபவாசம் பண்ணணும், இனிமேல் பாவம் பார்க்கக்கூடாது, சீரியல் பார்க்கக்கூடாது, அது இதெல்லாம் போவீங்க. இந்த லாஸ்ட் படியில் கால் வச்சு அந்த தெருவில் ரோட்டில் கால் வச்சோடனே அவ்வளோதான், எல்லாம் டோட்டல் ஆஃப். அல்லேலூயா. அது சாத்தானுடைய வேலை. அதனால் அந்த சிதறடிக்கிறவனை இன்னைக்கு கடிந்து ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, கள்ளக்குறிச்சிக்காக கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஒரு மரண ஓலம். அல்லேலூயா. யார் அங்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லலாம், அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் அவளுக்காக போய் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆறுதல் சொல்லணும். நம்ம காசு இல்லை, வெள்ளையும் பொண்ணும் நம்ம இடத்துல இல்லை, நஸ்ரேன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்ம இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நாமத்தை கொண்டு போய் அவளுக்கு சொல்லணும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. சமாதானத்தை அவங்க இருதயத்தில் வைக்கணும். இந்த 2 காரியத்துக்காக ஜெபிக்க போகிறேன். கரங்களை உயர்த்தி, நமக்கிட்ட இருக்கிற வல்லமையை சாத்தான் திருடக்கூடாது, அதை சிதறடிக்கக்கூடாது. கண்களை மூடி வாயில் திறந்து இயேசுவேன்னு சொல்லி நல்ல வாயை திறந்து இயேசுவேன்னு சொல்லுங்க. நல்ல வாயை திறங்க, சத்தம் உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள்கிட்ட இருக்கிற ஆண்டவரே உம்முடைய வல்லமையை சத்துரு சிதறடிக்கக்கூடாது. அவன் தந்திரங்கள் ஆண்டவரே நாங்கள் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே கர்த்தர், ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வீராக. கர்த்தர் ஆண்டவரே அந்த இழந்து போன குடும்பங்கள், பெற்றோரை இறந்து கணவனை இறந்து நிற்கிறதான குடும்பங்கள், ஒரு சில இடத்துல மனைவி இழந்திருக்கிறா, இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே மக்களை ரட்சிப்பீராக. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஆண்டவரே விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் அற்புதங்களை செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவன் நீர் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க அப்பா. குடியின் ஆவி இயேசுவின் நாமத்திலே எங்கள் எல்லையிலிருந்து வெளியேறுவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகள், குடியின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், அவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதாளத்துக்கு போ. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நானும் நீங்களும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். நான் ஒரு சமயம் கிராமத்திலே வீராணத்திலேருந்து வளசூர் பகுதியிலே ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே போய் நான் ஊழியம் செய்யும் பொழுது அந்த கிராமத்திலே ஒரு வார்த்தை எழுதியிருந்தார்கள். என்னவென்று சொன்னால், தூய்மையை சாராயம் இல்லாத தூய்மையான கிராமம் என்று ஊர் மக்கள் எழுதி போர்டு வச்சுருந்தாங்க. அல்லேலூயா. நான் இப்போ நினச்சேன், நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலையை கர்த்தரே இறங்கி செய்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான்னா அங்கே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். அதற்காகவே கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எனக்கு நன்றாய் ஞாபகம் இருக்கிறது, ஒரு சமயம் ஒரு சகோதரி என்னிடத்திலே வந்தார்கள். அவர்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த அங்கம்மா, அந்த அம்மா பேர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவர்கள் என்ன ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். என்னிடத்துல வந்து எங்கள் வியாபாரம் செழிக்க பாசம் சொன்ன ஜோமனா நல்லா இருக்குன்னு என்னை அழைத்து கொண்டு போனாங்க. அப்போ நான் போன உடனே என்ன வியாபாரம்னு எனக்கு தெரியல. சரி வாங்க அந்த இடத்துக்கு போகலான்னு போனாங்க. என்னை கூட்டிகிட்டு போகும்போது சாயந்தரம் 6:30 மணி, இருட்டாக இருந்தது. அந்த அறைக்குள்ளே இருள் இருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பொழுது என்ன என்று தெரியல, ஒரு கருப்பாக பன்றி குட்டி படுத்திருக்கிறது போல் இருந்துச்சு. அப்போ இது என்னடா பண்ணி வியாபாரம் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை கூட்டிகிட்டு போன சிஸ்டர் சாராயம் அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. இப்போ எனக்கு என்ன தர்ம சங்கடம். நான் இப்போ அதுக்கு ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்கிறதுக்கு என்னை கொண்டு நிறுத்தியிருக்காங்க. நான் பைபிளை தூக்கிட்டு போயிருக்கேன். எனக்கு ஒரே சோதனை, எனக்கு ஒரு பயம். ஆண்டவரை எப்படி ஜெபிக்கிறதுனே எனக்கு தெரியலையே. இந்த சகோதரி விசுவாசத்தினால அவங்க ரட்சிப்புக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே. இப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார் என்று சொல்லிவிட்டு அந்நிய பாஷையிலே நிரம்பி ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபம் பண்ணிட்டு, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்,
கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லிவிட்டு 7 வாரம் தொடர்ந்து நீங்கள் சபைக்கு வர வேண்டும் என்று சொன்னேன். அவர்களும் 7 வாரம் தொடர்ந்து அவர்களுக்குள்ளாக நான் ஒரு ரட்சிப்பை கர்த்தரிடத்தில் கேட்டு அந்த பாதையில் அவளை நடத்துவதற்கு நான் ஆயத்தமாக வேண்டும். 7 வாரம் எனக்குள்ள ஒரு கர்ப்ப வேதனை, எப்படியாவது இந்த சகோதரியை மணந்திருப்ப கர்த்தர் உதவி செய்ய வேணுமே ஆண்டவரே என்று சொல்லி அப்பொழுது நான் இறங்கி வந்து விட்டேன். தூக்கமில்லை, இந்த இடத்துல எப்படி ஊழியம் செய்வதென்று ஆண்டவரிடத்தில் கேட்டேன். ஆண்டவர் ஜபத்தையும் அபிஷேகத்தையும் ஊற்றினார். 3 வாரம் வந்தாங்க. அவங்களிடத்தில் நான் ஒன்றுமே சொல்லலை. நல்லா இருங்கம்மா, சந்தோஷம், சாப்பிடுங்க, எல்லாம் எப்படி பிஸ்னஸ்லாம் அப்படி இப்படி கேட்டேன். அல்லேலூயா. 4ஆவது வாரம் சொன்னேன், அநேக பெண்களுடைய கண்ணீரை உங்கள் வீட்டு மேல் சாபமாய் கடவுள் காண்பிக்கிறார். நீங்கள் இந்த சாபத்திலேருந்து வெளியே வரணும்னா இந்த தொழிலை விட்டாதான் சாபம் நீங்கும் என்று சொன்னேன். அல்லேலூயா. ஒரு தைரியத்தை படுத்திட்டு தான் சொன்னேன். அந்த அம்மா திருப்பி கூப்பிடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நடந்த விஷயம் 7ஆவது வாரத்துக்குள்ளே அந்த அம்மாட்ட சொன்னேன். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கும் இதை விட்டுருன்னு தாம்மா ஆசை, ஆனால் எனக்கு பிழைப்புக்கு வேறு வழி தெரியவில்லை என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், உங்களுக்கு இட்லி சுட தெரியுமா? அல்லேலூயா. ஏன் அப்படி கேட்குறேன்னா, அநேக பெண்களுக்கு வடை சுட தெரியல, அப்பளம் வறுக்க தெரியாத 60 வயசு ஆட்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு நாள் அப்பளம் சுடுங்கள் என்றால், ஐயோ அப்பளம்லாம் சுட தெரியாதுன்னாங்க. அப்பளம் இப்படி எண்ணெயில் போட்டால் அது வரும், ஒரு கரண்டியில் எடுக்கணும், அவ்வளோதான், அது தெரியாதுன்றாங்க. அந்த அம்மாட்ட இட்லி சுட தெரியுமான்னு, தெரியும்னாங்க. உங்கள் வீட்டில் இட்லி சுடுற மாதிரி ஒரு 2 கிலோ சேர்த்து போடுங்க, உங்கள் வீட்டு வாசப்படியில் இட்லி பாத்திரத்தை வச்சு வியாபாரம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னேன். அல்லேலூயா. 7 வாரம் முடியறதுக்குள்ளே அந்த அம்மா இட்லி வியாபாரியாக மாறிடுச்சு. சாராய வியாபாரி இட்லி வியாபாரியாக மாறிடுச்சு. நல்லா கையை தட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பராக்கிரமம் உள்ளவர். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. அல்லேலூயா. ஆமாம், ரட்சிப்பதற்காக தான் கர்த்தர் என்னையும் உங்களையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதனால் இந்த கள்ளக்குறிச்சி ஏரியாவில் குடிநாவியே இருக்கக்கூடாது. சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். தினைக்கு கள்ளக்குறிச்சிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடியின் ஆவியை அகற்றுங்க, சேலம் மாவட்டத்துக்காய் ஜெபிக்கிறோம் அப்படி நம்ம ஜெபம் பண்ண சேலத்தில் பெரிய போர்டு இருக்கணும், இந்த பகுதியிலே சாராயம் இல்லை, பிராந்தி இல்லை, எங்கள் மக்கள் யாரும் குடிக்கிறதில்ல. நல்லா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கையை தட்டின இந்த உள்ளம் கை பட உங்கள் பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும். அல்லேலூயா. எப்படி உட்காந்துட்டீங்கன்னா இடிச்சு அப்படியே வியாதியோடையே வந்து அப்படியே வியாதியோடையே போவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். அதனால் நம்மளை கர்த்தர் எதற்கு அழைத்திருக்கிறார்? அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தா அவரே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். நம்ம என்ன பேசணும்னு தேவையில்லை, நம்ம என்ன ஜெபிக்கணும்னு தெரியுதுல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? கதவை பூட்டிட்டு 1 மணி நேரம் ஆவியில் நம்பி அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பேசி முடிச்சுட்டு கதவை திறந்தீங்கன்னா உங்களுடைய முக பிரகாசம் சூரியனை போல உங்கள் பிரச்சனையெல்லாம் அவுட்டு. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றிடுவார். ஏனென்றால் ஆவியானவர் உனக்கொன்பாய் போய் கோணலாக இருக்கிறவளை சபையாக்குகிறவர் தேவன். அவர் விண்ணப்பத்தின் ஆவியை உங்கள் மேலே வைத்திருக்கிறார். நீங்கள் தெருவில் நடந்து போது அன்னை பாஷை பேசிக்கிட்டே போகணும். அல்லேலூயா. நீங்கள் இங்கே அல்லேலூயா சொல்லாத ஆட்கள் நிச்சயம் நான் சொல்கிறேன், வெளியில் போய் பேசுவது கடினம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நீங்கள் அந்நிய பாஷை அந்நிய பாஷை பேச புதிய பாஷை உங்கள் ஆவியானவர் உங்கள் வாயில் வச்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் கேட்குறது என்னதென்று நீங்கள் அறியாமல் இருக்கலாம், நீங்கள் கேட்கும் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் நீங்கள் விண்ணப்பக்க முன்னாதோ எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்துருவார். ஆமென். அதனால் தேவன் அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பாராக. பரிசுத்த ஆவியின் வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் இருந்தாரா அப்படின்னா, ஒரு காலத்தில் ஆதி நாட்களில் யெகோவா தேவன், பிதாவாகிய தேவன் அவருடைய காலமாக இருந்தது. பிதாவின் காலத்தில் ஆண்டவர் இறங்கி வந்து சீனாய் மலையில் வரும் பொழுது அந்த பிரசன்னம் அந்த மலை முழுவதும் இருக்கும். அப்பொழுது அந்த மலையை போய் ஒரு மாடு தொட்டதா கூட செத்து போகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியரை தவிர வேறு யாரும் போக முடியாது.
அப்பொழுது தேவன் பார்த்தார், நம்ம கடினமாக இருக்கிறனாலே இந்த ஜனங்களை இரட்சிப்புகளை நடத்துவதற்கு மனுஷ சாயலாக என் குமாரனை அனுப்புவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் எனக்காக உங்களுக்காக இரத்தத்தின் ஜீவனையும் கொடுத்து நித்திய ஜீவனை நமக்காக சுதந்தரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் போனார். அவர் முடிந்த உடனே அவர் சொன்னார், நம்ம பரத்துக்கு போகிறேன், தேற்றரவானனை உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார், சகல சத்தியத்தில் அவர் உங்களை நடத்துவார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய காலத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் கிருபையின் நாட்கள். அல்லேலூயா. கிருபை இரக்கத்தின் நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எப்படி என்றால், அவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர். அவர் நம்மை நடத்துகிற தேவன், அவர் பேசுகிற தேவன். அவருடைய ஆவியானுடைய செயல்களை அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு மனக்கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுவாராக. ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பரிசுத்தாவி பெறலைன்னா நமக்கு அவ்வளோதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தாவி வந்தால் அது லெவலே வேறு. அல்லேலூயா. ஆவியானவர் சகல சத்தியத்தில் நம்மளை நடத்திட்டு போயிட்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. பரிசுத்தாவி இல்லைன்னா நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையே சொல்லாதீங்க. இப்போ அந்நிய பாஷை தான் ஃபஸ்ட்டு அடையாளம். ஆமென். மேல் வீட்டு அறையில் எல்லாம் கூடியிருந்தாங்க. இப்போ அந்நிய பாஷைன்னா என்னன்னா, பெரிய கூட்டத்தில் போனீங்கன்னா அப்படியே குதிச்சு 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 அந்த பக்கம் போவாங்க. பார்த்துருக்கீங்களா? குதிச்சு குதிச்சு முன்னாடி போய் உருளை தண்டெல்லாம் போட்டு சேரெல்லாம் உடச்சி, அப்பா ஆவியானவர் பலமாக வந்தார் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுட்டு வந்துடுவோம். அந்த பஸ்ஸில் வந்து ஏறின உடனே பாருங்கள், சீட்டு உள்ளன்னா அந்த அம்மா பேசுகிற வார்த்தைகளுக்கும் அங்கே பேசுகிற அன்னி பாஷுக்கும் அது வரைக்கும் சம்மந்தமே இருக்காது. புரியுதுங்களா? ஆவியானவர் நமக்குள்ள அதுக்காக வரல, ஆவியானவர் நம்மை மாற்றுவதற்காகவே வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் ஊழியத்தில் கள்ளக்குறிச்சி போயிட்டோம். அப்போவே போய் கர்த்தர் ஊழியம் செய்ய உதவி செய்தார். அந்த இடத்துல ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ஆயில் மில், ரைஸ் மில்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய குடும்பம். அங்கே போய் ரட்சிப்பலை நடத்தும் போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பெரிய களம் இருக்கே, இங்கே நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறது வாய்க்காலாக இருங்கன்னு சொல்லி நாங்கள் இங்கேருந்து போய் எல்லாம் பேனர்லாம், இது மைக் செட்லாம் வச்சு, பேனரில் மைக் செட்லாம் வச்சு எல்லாம் பண்ணி அங்கே இருக்கிறவங்களெல்லாம் சுற்றி இருக்கவங்களாம் வர சொல்லியிருந்தோம். எல்லாம் வந்தாங்க. அந்த ஒரு சகோதரி ஃபஸ்ட்டு அவங்க தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டாங்க. ஆனால் கொஞ்சம் நாள் ஆக ஆக நல்லா வெளித்திருந்த கேளுங்க. ஆமென். அல்லேலூயா. அவங்க அந்நிய பாஷையும் பேசுவாங்க, கெட்ட வார்த்தையும் பேசுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, எல்லாமே நடக்கும். நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்தா திருந்தலை. ஆனால் அன்றைக்கி போகும்போது அந்த வயசான பாட்டிம்மா எங்கள்கிட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, என் மகன் மேலே ராத்திரி கடவுள் வந்து ஆவி இறங்குச்சு பாருங்கம்மா, எங்களாலலாம் தாங்க முடியல, அடி போடு போடுன்னு போட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் வர்றாரு, அடி பின்னி எடுத்துட்டாரு. அல்லேலூயா. எங்களுக்கே புரியல, இது என்னடா இது, ஆவி வந்தது, அம்மாவுக்கு அடி, பெல்ட் அடி. அல்லேலூயா. எல்லாரும் வீடு முழுசு ராத்திரிலாம் அடி உத நடந்துருக்குது. அவங்க சாமி வந்து, அந்த காலத்துலலாம் சாமி வந்து என்ன பண்ணுவாங்க, பெல்ட் எடுத்து சாமி, அப்படிலாம் நம்ம சாமி அடிக்க மாட்டார். தப்பு செஞ்சால் அடி விழுவு, அது வேறு விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இவங்க சொன்னாங்களா, சரி எல்லாம் அதெல்லாம் அப்புறம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக் எடுத்து அந்த அம்மா வேகமாக வந்தாங்க. என்னை ஆண்டவர் இங்கிலீஷில் பேச சொல்கிறார். ஓ மை காட். அவங்க கிளாஸ்க்கே போகாதவங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு நாங்களாம் கண்ணை மூடி ஜெபிச்சிட்டு இருக்கும் போது மைக் செட்டு கரெக்டாக போய் இன்னொரு மைக்கை வாங்கிடுச்சு. வாங்கி ஸ்டேஜ் மாதிரி வந்து நின்றுட்டு, இப்பொழுது கமான் என்றால் போங்கள் என்று அர்த்தம் அப்படின்ட்டு. அம்மா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸ்பீக்கர் வேறு எல்லா கிராமத்துக்கும் போயிட்டுருக்குது. சோப்பா. அல்லேலூயா. அதை பிடுங்கிறதுக்கே எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மைக்காட்ட சொன்னோம், மொத்த மைக்கை ஆஃப் பண்ணு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆவியானவர் ஜெபம் பண்ணி, நான் சொல்கிறேன், ஒளியின் ஆவி வந்துருச்சுன்னா உங்களை எந்த ஊழியக்காரனாலையும் ஓட்டவே முடியாது. புரியுதுங்களா? அந்நிய பாஷை பேசிக்கிட்டே பாவம் செய்கிறீங்களா, அது ஒரு நாளைக்கு ஒளியின் ஆவியாக மாறிடும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வாசமாக இருந்தால், நீங்கள் பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிறீர்கள் என்றால் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ அந்த மீட்டிங் முடிச்சு வர கஷ்டம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அதனால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தாவீதின் வீட்டுக்கு ஆதியாகமத்திலே கர்த்தர் என்ன செய்தார்? 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நேரெல்லாம் கடகடன்னு நான் சொல்கிறேன். ஜனத்தின் மேலே ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். நீங்கள் பேசலைன்னா இப்போ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு நான் சொல்ல நினைக்காதீங்க. நான் சொல்லவே மாட்டேன். உங்களை சொல்ல வைக்காமல் நான் விடவே மாட்டேன். ஐயோ கர்த்தாவே, ஆமென் அப்படி சொல்லணும். ஆமேன்னு சொன்னால் புதுசாக வந்தவர்கள்லாம் விடுதலை. என்னமோ ஆமேன் ஆமேன் நீங்கள் என்ன சொன்னீங்க? அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னா ஆண்டவர் வசனம் சொல்லும்போது ஆமேன் ஆமேனா அது அப்படியே வாழ்க்கையில் ஆகும் 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 ஆகும். சொல்லுங்கள் ஆமேன் அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஜனத்தின் மேல் தேவன் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அதே போல் சகரியா 12ஆம் அதிகாரம் எழுதிக்கோங்க. 10வது வசனத்தில் என்ன செய்கிறார் என்றால், கிருபையின் ஆவியானவர், விண்ணப்பங்களின் ஆவியானவர் தாவீதின் குடும்பத்தின் மேலே ஊற்றப்படுகிறது. உங்கள் குடும்பத்தின் மேலே இன்றைக்கு கர்த்தர் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றப் போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கிருபை 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 சொல்லுங்க. ஒரு 3 தடவை கிருபை சொல்லுங்க. ஆண்டவரே என் குடும்பத்தின் மேல கிருபையை ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க. உம்முடைய கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அல்லேலூயா. என் கையும் சாமர்த்தியம் இதை செய்ததென்று சொல்லாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 6-7 வசனம் சொல்லுது, சவுல் மேல வைராக்கியத்தின் ஆவியை கர்த்தர் ஊற்றினார். அவர் எழுந்து போய் என் ஜனத்துக்கு விரோதமாய் நீங்கள் செய்கிறீர்களா என்று சொல்லி ஒரு மாட்டை பிடித்து நீங்கள் வீட்டிலே போய் அந்த சம்பவத்தை படியுங்கள். ஒரு வைராக்கியத்தின் ஆவியை கர்த்தர் நமக்குள்ளே வைப்பாராக. அல்லேலூயா. சாத்ராக்கு மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ளே வைராக்கியத்தின் ஆவியை கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி இப்பொழுது சமீபத்தில் அவங்க சொன்னாங்களா, நீ கிறிஸ்தவங்களை ஆயிட்டினா உனக்கு இங்கே வேலை கிடையாது. அல்லேலூயா. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் திருப்பி அவங்களே கூப்பிடுவாங்க அப்படின்னு. ஆமாம்மா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நான் நினச்சேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, இயேசுவே நிந்திச்சிட்டாங்க, இனிமேல் அவங்க ₹1,00,000 கொடுத்தா கூட நாங்கள் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சகோதரி நல்லா நல்லா கையை தட்டி வைராக்கியமாக சொல்கிறாங்க. பாருங்க, கர்த்தர் அவங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 44:3 தேவனுடைய ஆவி, 2 ஆவி உலகத்தில் இருக்குது. ஒன்று அசுத்தாவி, இன்னொன்று தேவனுடைய ஆவி. அவருடைய கிரியையினாலே இன்ன ஆவி உடையவள் என்று நீங்கள் அவர்களை அறிவீர்கள். அல்லேலூயா. இந்த பக்கம் பொய் சொல்கிறது, இந்த பக்கம் கெட்ட வார்த்தை பேசுறது, இந்த பக்கம் ஏமாத்துறது, இந்த பக்கம் அந்நிய பாஷை பேசுறது, அது பொய்யின் ஆவி. அல்லேலூயா. ஆனால் ஆவியானுடைய வித்து நமக்குள்ளே இருந்துச்சுன்னா சரியானவள் நடத்துவர். அவன் கிறிஸ்தவன் என்று நம்ம போய் சொல்ல வேணாம். நம்முடைய சிலுவை கிறிஸ்தவனாக காண்பிக்க வேண்டாம். என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்தவனாக இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. பிரயாசப்பட கஷ்டம்தான். சில நேரத்தில் கிறிஸ்தவனாக வாழ்வது ரொம்ப கடினமான ஒரு வேலை தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அது லகுவாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏசாயா 61 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எதற்கு வந்திருக்கிறார் என்றால் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கையை எடுத்து உங்கள் தலை மேலே வைங்க, எல்லாரும் சொல்லுங்க, தரித்திரருக்கு சுவிசேஷ, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். யாரெல்லாம் தலை மேலே கையை வச்சு சொன்னீங்களோ உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருவார். நீங்கள் போகும்போதே சுவிசேஷம் சொன்னால் போது எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். பாருங்க, சிறுமைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லிடுங்க. அவங்கள கர்த்தர் பக்கமாக திருப்பிற கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமாம். அடுத்தது என்னன்னா, இருதயம் நொறுங்குண்டவளுக்கு காயங்களை கட்டுதல். ஆமே. நான் சொல்கிறேன், ஃபாஸ்ட்டாக போகிறேன். அல்லேலூயா. இறுதி அப்படியே உடஞ்சி போயிருக்கு பார்த்தீங்களா, அவங்கள போய் காயம் கட்டுங்க. நல்ல சமாரியன் வேலையை செய்யுங்க. அல்லேலூயா. யாராவது நொண்டி வந்துட்டே இருந்தாங்கன்னா அடுத்த காலையும் உடைக்கிறது எப்படி அப்படின்னு திட்டமிடாதீர்கள். அல்லேலூயா. ஆமாம். ரொம்ப பெண்கள் தான் இறுதியும் உடைஞ்சவங்க. வசனம் சொல்லுது, பெண்கள் பலவீனம் பாண்டம். அல்லேலூயா. அதனால் கணவர்லாம் என்ன செய்யணும்? மனைவியில் கீழ்ப்படியணுமா, அன்பாக இருக்கணும். அல்லேலூயா.
ஐ லவ் யூ உங்கள் மனைவியை பார்த்து சொல்லிக்கிட்டே இருங்க டெய்லி. அடப்பா நீங்கள் தான் ஆமேன் ஆமேன்னு சொல்கிறீங்க, இங்கே ஐயோ வேணாம். அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. கணவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாருன்னா அதை தியானம் பண்ணணும். ராத்திரி வரைக்கும் அவர் வந்துடுவார், அதெல்லாம் மறைஞ்சு அவர் வருவார். நீங்கள் தியானம் பெருசாகி அப்படியே கர்ப்பம் தரித்து அப்படியே எக்ஸ்ட்ரீம் போய் அப்படியே 3 அடுக்கு மாடியெல்லாம் நீங்கள் கட்டி அப்படியே அவரை பார்த்தா அல்லேலூயா. அப்போ ஒரு சகோதரி வருவாங்க, வந்தவனே அப்படியே அவங்க வீட்டுக்கார் சொன்னார், ஒரு ஆளா அவன்லாம் செத்து போனால் பரவாயில்ல அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. சிஸ்டர் அப்படிலாம் நினைக்காதீங்க, எப்படியோ அவசரமாக சொல்லிட்டு போயிருப்பார், திரும்பி வரும்போது பாருங்களேன் உங்களை சந்தோஷமாக வச்சுக்குவாருன்னு சொல்லி தரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் காயம் கட்டுதல். ஒரு கடன் வாங்கி ரொம்ப நொந்து போயிருப்பான், நல்லா நீ அப்படி தான் போகும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், கடன்லாம் கர்த்தர் கொடுத்து அடைச்சிடுவார், நீங்கள் இன்னொருத்தர் கடன் கொடுக்கலாம் மாற்ற போகிறாரு கர்த்தர். அதுதான் காயம் கட்டுதல். அல்லேலூயா. வியாதியாக இருக்கீங்களா, நடக்கவே முடியல, ஐயோ கர்த்தர் புதிய காலில் உறுப்பெல்லாம் தருவார், நீங்கள் பயப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை சொல்லுங்க. அவங்க நாடி நரம்புகளுடைய தேவனுடைய வசனம் உள்ளே போய் அவளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. ஆவி உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆமேன். அடுத்தது கட்டுண்டவர்களுக்கு இப்படியே நீங்கள் போய் படிச்சுட்டே இருங்க. ஏசாயா 61 நிறைய காரியத்துக்காக தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் ஒரு சமயம் உங்கள் வீட்டில் கஷ்டம்தான், அதனால் இயேசு நல்லவர்னு போய் சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்க, அந்த நல்லவர் உங்கள் வீட்டில் கிரியை செய்திருப்பார். அல்லேலூயா. ஒரு அக்கா எங்கள் வீட்டிலையே கஷ்டம், காசே இல்லை அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட சொன்னால், ஆமாம் நானும் சர்ச்சைக்கு தான் போகிறேன், எனக்கும் அதே கஷ்டம் தான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் போய் அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. உங்கள் வீட்டில் கஷ்டமே இருந்தாலும் என் ஆண்டவர் என்னை நன்றாக வச்சுருக்காருன்னு சொல்லுங்கள், விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நீங்கள் திரும்பி வரும்போது உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மைக்கு கர்த்தர் வச்சுருக்கிறார். அந்த மைக்கு நல்லா வேலை செய்யணுன்னா இங்கே அல்லேலூயா சொல்லணும், இல்லைன்னா இங்கேருந்து போனோடனே மைக்கெல்லாம் ஆஃப் ஆயிரும். சோபா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அது மாத்திரம் அல்ல, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எலியா மேலே இருந்த அபிஷேகம் எலிசா மேலே ரெட்டிப்பாக வந்தது. கர்த்தர் உங்களை அடையாளம் காண்ப விரும்புகிறார். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் யார் என்று அடையாளத்தை இந்த உலகம் உங்களை கண்டுகொள்ளும். ஆமேன்னு சொன்ன 3 பேரை அல்லேலூயா. எலியா என்ன பண்ணார், எடுத்துக்கிற வரைக்கும் எலிசாவுடைய வேலை என்ன தெரியுமா, பையை தூக்கிட்டு போகிறது, சாப்பிட்டோன்னே கை கழுவ, இதே தான் வேலை. 1 நாள் 2 நாள் இல்லை, எலியா அந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் இதே தான் வேலை. பக்கத்தில் தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாங்க, இவனுக்கு வேறு வேலையே இல்லை, வெளியே வா, உன்னை கர்த்தர் அவர் மேலே மட்டும்தான் ஆவி இருக்குமா, உன் மேலே ஆவி இல்லை சொல்லியிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் விவரமுள்ள எலிசா காத்திருந்தார். அல்லேலூயா. எலியா ஒரு வேளை தான் செஞ்சார், எலிசாக்குள்ள ரெட்டிப்பான ஆவியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்கிறாங்க, நீ கையை ஊற்றித்த நாங்கள் சொன்னோம் அப்போவே உனக்கு விலங்குல பாரி போங்க, எஜமான கர்த்தர் தூக்கிட்டு போயிட்டாரா? தூக்கிட்டு போனாரா இல்லையா? எலியாவை தூக்கிட்டு போனாரா இல்லையா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா போனாரா போகலையான்னு எனக்கே டவுட்டு. போயிட்டாரு, சுழல் காற்று வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, திருக்கதரிசிலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சப்போ அவன் கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எலியாவோட சால்வை யார் மேலே வந்துச்சு? எலிசா மேலே வந்த உடனே அதே மாதிரி யோர்தானை 2ஆ பிளந்த உடனே எல்லாரும் வந்து சொன்னாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார் என்று முழங்கால் படியிட்டு அவரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்தீங்கன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் உங்கள் சொந்தக்கார உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு நம்ம கிறிஸ்தவன்னு ஆசீர்வாதமாக இருக்கிறத அடையாளம் காமிக்கிறவரே பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென். நல்லா சொல்லுங்கள். இந்த பாதி தூக்கம் அப்படியே பார்க்காதீங்க. அல்லேலூயா. இதை விட என்னால் மைக்கு நான் சத்தமாக பேசுவேன், ஆனால் மைக் ஆஃப் ஆயிரும். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் ஒரு அடையாளம் காண்பித்தார். அவர் யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்று அவர் வெளியே ஏறி வரும் பொழுது, கரையிலே ஏறி வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேலே வந்து என்ன சொன்னார்? இவன் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு பிதாவுடைய மகன் என்பதை பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாரு. பாருங்க, அந்த இடத்துல 3 திருத்துவம் ஒன்றா வந்துருச்சு. அல்லேலூயா. திருத்துவத்தை நம்ம விட்டுறவே கூடாது. யாராவது ஒருத்தர் வந்து சாட்டர்டே என்னது ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி 7வது நாள் ஓய்ந்திருங்கள் அப்படின்னு சொல்லி, அதுதான் பைபிளில் சொல்லிக்குது. அப்படியா இப்படியான ஆடாடாடா, இதெல்லாம் எங்கள் சபையில் சொல்லியே தரலையே, நீங்கள் தான் நல்லா சொல்கிறீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்க கூடாது. அல்லேலூயா. அவரை கொஞ்ச நாள் கழிச்சு வரும், ஒன்லி ஜீசஸ், இயேசு தாங்க நமக்கு ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்தாரு, அவரை தவிர வேறு யாருமே இல்லைன்னா, ஆடாடாடா இது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்க இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க. பரிசுத்தாவினா இல்லைங்க, பரிசுத்தாவி தாங்க, ஆவியானவர் தாங்க, அவர் தாங்க இப்போ காலம், அதில் தாங்க இருக்கிறோம், மீதி பேர் 2 பேரையும் விட்டுருங்க. ஆமாம், இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு செய்யக்கூடாது. அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இவள் 3 ஒருவரே, திரியேக தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். யாராவது வந்து எப்படி 3 சாமி 1 சாமின்றீங்க, இது எனக்கு ஒன்றுமே விளங்கலை அப்படின்னா நீங்கள் சொல்லணும். 1 லிட்டர் பாலை கொண்டு வந்து பிரியாணியில் ஊற்றி பிரியாணி செய்ய முடியுமா? நீங்கள் பார்த்தா செய்ய முடியுமா? முடியாது. அல்லேலூயா. நெய்யை 1 லிட்டரை கொண்டு கொடுத்து 20 பேருக்கு டீயை போடு அப்படின்னு சொன்னால் முடியுமா? முடியாது. அல்லேலூயா. தயிரை கொண்டு வந்து கொடுத்து, அல்லேலூயா, அதில் பால்கோவா செய்யுங்க, நீங்கள் பார்த்தா செஞ்சாலும் யூடியூப்பில் அப்படி கூட வந்தால் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. முடியாது. அது 3ம் ஒன்று தான், பாலில் இருந்து தான் வருது. ஆனால் பாலுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, நெய்க்குன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, தயிருக்குன்னு ஒன்று இருக்குது. இப்படி நீங்கள் ஈஸியாக திருத்துவத்தினுடைய சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாம். அல்லேலூயா. அதே மாதிரி தண்ணி, நீராவி, பனிக்கட்டி, அது 3ஐயும் தனித்தனியாக. ஆமென். ஒத்தரம் கொடுக்கறதுக்கு என்ன வைக்கிறோம்? ஐஸ் கட்டி. நல்லா ஐஸை போட்டு ஜில்லுன்னு வச்சு சாப்பிட்றோம். அல்லேலூயா. அதனால் ஐஸ் கட்டியில் சோறாக்க முடியுமா? அல்லேலூயா. ஆமாம். வேது பிடிக்கிறது என்ன எடுக்கிறோம்? ஆவி எடுக்கிறோம். ஆமாம். உப்பு போய் ஆவியாக போய் தண்ணி வருது, இதெல்லாம் நல்லா தெரியும். ஆமாம். அப்போ இது 3 ஒன்று தான். ஆனால் அப்படி தனித்தனியாக ஒவ்வொரு செயலை செய்கிறது போல் பிதாவாகிய தேவன் ஒரு வேலையை செய்கிறாரு, இயேசு கிறிஸ்து ஒரு வேலையை செய்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இது 3 ஒன்று தான். அல்லேலூயா. புரிஞ்சவங்க கையை நல்லா தட்டி, நான் தேவன் திரியேக தேவனை ஆராதிக்கிறேன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே எங்கள் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏதோ தெரியாது, ஞாயிற்றுக்கிழமைனா வரோம், 3 பாட்டு பாடுறோம், போகிறோம். அல்லவே இல்லை, நீங்கள் நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படி தேவன் இயேசுவை அடையாளம் காண்பித்து கொடுத்தார். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 1:8 எதுக்காக ஆண்டவர் வர்றாருன்னா, நீங்கள் பலன் அடைந்து, நம்ம என்ன அடைய போகிறோம்? பலன் அடைய போகிறோம். சில நேரத்தில் பலவீனம் வருதா, சோர்வு வருதா, போராட்டம் வருது, பிரச்சனை வருது, அப்போ நம்ம 2 பூஸ்ட் போட்டு குடிக்கிறது அல்ல. ஆவியில் பலவீனம் வரும் பொழுது அந்நிய பாஷையில் பேசணும். அப்போ கர்த்தர் புதிய பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இது என்ன, சிங்கம் வந்தது, கரடி வந்து, இந்த கோலியாத்து, அல்லேலூயா, அந்த பிரச்சனை வந்தது, இந்த பிரச்சனை வந்தது, இப்போ இந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் தான் வந்து நிற்க போகிறாரு. ஆமென். நீங்கள் சொல்கிற ஆமேனில் இந்த கூரை பிச்சிட்டு போயிருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் கையில் கொண்டு வந்து ₹1,00,000 கொடுத்தாலும் ₹1,00,000, சில பேர் ₹10 கர்த்தர் கொடுத்தாரு. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆமாம். பலன் அடைந்து முதல்ல என்ன செய்யணும்? நம்ம பலன் அடையணும். நிறைய பேருக்கு இன்றைக்கி பலன் இல்லை, சரீரத்தில் பலன் இல்லை, ஆத்மாவில் பலன் இல்லை, சிந்தையில் பலன் இல்லை. அந்த பலனில் தான் நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆராதனைக்கு வர முடியல. என்ன ஆராதனைக்கு போய் என்னத்தை பார்த்தோம்? எனக்கு கொட்டுதா கேட்குறோமா? அல்லேலூயா. கொட்டுதோ கொட்டுலையோ, கர்த்தர் ஜீவனையும் பலத்தையும் கொடுத்துருக்குறார். அல்லே, பேசுறதுல இந்த வாயை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கொட்டுதா கிட்டுதா அதெல்லாம் சொல்லாதீங்க. அல்லேலூயா.
கர்த்தர் என்ன செய்வார்னா நம்மளை மேன்மைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மாத்திரம் அல்ல, பலன் அடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். நம்ம சாட்சியா நிற்கணுமே, பரிசுத்த ஆவியினுடைய உதவி தேவை. அல்லேலூயா. சாட்சி சொல்கிறதுக்கும் பரிசுத்த ஆவியினுடைய உதவி தேவை. சில பேரெல்லாம் சாட்சி ஏன் பேப்பரில் எழுதுகிறோம் அப்படின்னா, சாட்சி சொல்ல எழுப்பி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைக்கு வயிற்றால போயிருக்கோம். இதுதான் மேட்ரு. நாங்கள் நேற்று தினத்தில் 2ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து நடந்து கொஞ்சம் தூரம் போனோம். அங்கே ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி எங்கள் குழந்தைக்கு கொடுத்தோம். அல்லேலூயா. நைட்டு எங்கள் பிள்ளை 10 வாட்டி போச்சு, பச்சையாக போச்சு, ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணால் கர்த்தர் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. அதெல்லாம் தேவையில்லை. என்ன தேவை? என் குழந்தை வயிற்றால போச்சு, ஜெபம் பண்ண கர்த்தர் சுகம் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இதுதான் சாட்சி. அல்லேலூயா. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொண்டு போய் விசுவாசிகளிடத்துலையோ ஆத்துமாக்கிட்டத்தையோ சொல்கிறதுக்கு, சாட்சி பகிறதுக்கு பரிசுத்த ஆவியினுடைய உதவி தேவை. அல்லேலூயா. நீங்கள் சாட்சி சொன்னீங்கன்னா அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் சொல்லிவிட்டு திரும்பி வரதுக்குள்ள அங்கே அற்புதம் நடந்திருக்கும். இன்னொரு தடவை உங்களை கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. அதை நாங்கள் போத்தீஸ் போயிருந்தோம். அங்கே ஒரு தம்பி எல்லாம் லிஃப்ட்டு ஏற நேரத்தில் பின்னாடி ஒருத்தர் எல்லாம் நிறுத்தணும், எல்லாம் நிற்குது. எல்லாம் நின்னோடனே நானே எல்லோரும் மாதிரி எட்டி பார்த்தா அங்கேருந்து நம்ம சபையிலேருந்து ஒரு தம்பி வரோம். அல்லேலூயா. அவன் அம்மா அப்படின்னா, அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் அவங்க அம்மாவா அப்படின்னா எனக்கு படபடன்னு வந்துச்சு பாருங்க. இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறானோ, அம்மானு வேற சொல்கிறானே. அல்லேலூயா. அங்கே வேலை செய்கிறான். அல்லேலூயா. ஆனால் பாசம் பாருங்க. அல்லேலூயா. நான் அவனை அப்படி தான் நினைக்கிறேன். ஆமென். பாருங்க, எங்கே தான் ஓடி வரான். ஓடி வந்து பத்திரமா கொண்டு போய் எத்தனாவது ஃப்ளோரில் அவன் தானே விட்டுருவான். ஆனால் அவன் என் கூட வந்து அனுப்பிச்சிட்டு போகிறான். இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. அல்லேலூயா. ஆனால் இப்போ இருக்கிற விசுவாசிகளை பார்த்தா இந்த பக்கம்னா, நேற்று பார்த்தேன் ஒரு அம்மாவை வழியில். நான் இது கீழே தண்ணி இருக்குதுன்னு இப்படி பார்த்துக்கிட்டே விழுந்துடக்கூடாது, என் காலில் கொஞ்சம் பேலன்ஸ் குறையும் இருக்குது. இப்படி பார்த்துட்டே போகிறேன். இது என்னது, இந்த சிஸ்டரோட புடவை மாதிரி தெரியுதே. அப்படி நிமிந்து பார்த்தா அதே சிஸ்டர். வா அவங்க பார்த்தோன்னே ஸ்தோத்திரமானோன்னே ஸ்தோத்திரம் அப்படிங்கிறாங்க. ஏமா ஸ்தோத்திரம் சொல்ல, நான் உங்களை அங்கேயே பார்த்துட்டேன். அப்போ ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அப்பா பாசமா பார்க்கக்கூடாது. பார்த்தா என்னன்னா, ஜெபம் பண்ணியா, ஏன் இந்த வாரம் வரல, உபாசம் பண்ணியா? அல்லேலூயா. இல்லை. அல்லேலூயா. உன்னை என்னை ரட்சித்த தேவனுக்கு எங்கே பார்த்தாலும் நம்ம பிள்ளைங்களை பார்த்தா ஒருத்தர் பார்த்தா சந்தோஷம் பொங்கணுங்க. அதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. ஓடி ஒளியக்கூடாது, எப்படியே ஒளிஞ்சிக்கூடாது. அல்லேலூயா. முன்னாடி வந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் சிஸ்டர். ஒரு தம்பி இருக்கான் நம்ம சபையில், அவங்ககிட்ட கையை கொடுத்து முடிஞ்சு கை அப்படின்னா அப்படி தான் கொடுக்கணும். நல்லா அழுத்தி சோத்திரம் அவ்வளோ அன்பா. அல்லேலூயா. பக்கத்தில் கொடுங்க, சோத்திரம் சிஸ்டர். ஐயோ. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. சாட்சிகளாக நிற்பீங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 2:17 என்ன சொல்லுது தெரியுமா? மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாள் நம்ம நிற்கிறது. கடைசி நாளில் நின்று கொண்டிருக்கிறோம் சகோதரனே, சகோதரியை. கடைசி நாளில் நிற்கிறோம். என்னைக்கு எது நடக்கும், எப்போ நடக்கணும் யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. அந்த சாராயம் கிடைக்கிறேன், ஏதாவது ஹோட்டலில் கொண்டு கொஞ்சம் கலந்து விட்டுருந்தோன்னா முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இன்றைக்கி வீட்டுக்கு ஆள் வேலைக்கு வைக்க பயப்படுறாங்க. எல்லா இடத்துலையும் பயம், மரண பயங்கள் சுற்றி கொண்டு இருக்கிறது. வியாதியின் சைனாக்காரன் இன்னொன்று விட்டுருக்குறான். ஆமென். கேள்விப்பட்டீங்களா நியூஸில்? ஆமென். அல்லேலூயா. என்ன வந்தாலும் நமக்கு நித்திய ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. அதனால் என்ன செய்யணும்னா, கடைசி நாட்கள் அவன் நின்று கொண்டு இருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலே கர்த்தர் ஆவியை ஊற்ற போகிறார். இன்னைக்கு யாரெல்லாம் ஆவி இல்லையோ நீங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் காணா போயிடுவீங்க. ஆமென். பரிசுத்தாவியை பெற்றுக்கணும், அன்றைய பாசம் பேசணும். அல்லேலூயா. சில பேர்லாம் பார்க்குறேன், என்னை இப்படியே பார்க்குறாங்க. அன்னைய பாசை அது எங்கே விற்கிது, போகும்போது சொல்லுங்கள் அட்ரஸ். நான் எவ்வளோ நாளும் வாங்கிடுறேன் பாஸ்டம்மா. அல்லேலூயா. டிவிஷன் லீடர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா அவங்க எப்படியாவது வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் சேர்த்திடுவாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் யாரும் காசு கொடுத்து வாங்க முடியாது. நீங்கள் முழங்கால போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் தாகமாக இருக்கிற யாவர் மேலும் தண்ணீரை ஊற்றுவேன். உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாஞ்ச உள்ள ஆத்துமாவை தவனமாக நிரப்புகிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமென். என்ன செய்வாங்களா கடைசி நாட்களில்? குமார்த்திகள் என்ன செய்வாங்க? அட சொல்லுங்க. தீர்க்க தரிசனம். வாலிபர்
ஆமாம், வாலிபரில் இப்போ ஒரு தரிசனம் கண்டால் எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு தரிசனத்தில் ஒரு பெண்ணை கர்த்தர் காண்பித்தார். அல்லேலூயா. நல்ல மண்டையில் 4 ஆணி வச்சு அடிக்கணும். அல்லேலூயா. பொண்ணு சொல்லுது, என்னை தரிசனத்தில் ஒரு பையனை கர்த்தர் காண்பித்தார், இவள் தான் உன் மணவாள். அல்லேலூயா. கர்த்தர் ஒழுங்காக அழகாக நேர்த்தியாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் வச்சிருக்கிறது யாரும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தரிசனம் காண்பார்கள். அடுத்தது மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? சர்ச்சில் இல்லை, வீட்டில். மூப்பர்லாம் வயசானவங்களாம் எங்கே பார்க்கணும்? சொப்பனம். இப்போ பாதி நம்ம சர்ச்சில் சொப்பனம் தான் பார்த்துட்ருக்கோம். முடிஞ்சு போனோன்னே சொப்பனத்தை எனக்கு சொல்லிட்டு போங்க. ஊழியத்தில் பாஸ்டமாக கர்த்தர் எனக்கு இங்கே சர்ச்சில் கிடையாது. சர்ச்சில் சொப்பனம் வரவே கூடாது. கண்ணை தூங்கக்கூடாது, கண்ணை மூடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆவியை கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க, யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, எந்த சட்டத்துக்கும் பயப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. அரிசிலையே பயப்பட மாட்டீங்க. நான் சொல்கிறேன், சாட்சியம் சொல்கிறேன். ஒரு தம்பிகிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். வாக்கிங் போயிட்டு சாயந்தரம், இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன்னு. அந்த ஃபோன் ஆஃப் பண்ணி முடிச்சோடனே என் மகனும் வந்தாங்க. மகனும் வந்தாங்க. தெளிவாக சொல்லணும்ல. வந்தோடனே, நீங்கள் லெமன் டீ போட்டு தரேன், குடிக்கிறீங்களா அத்தைண்ணா? ஓ மை காட், நான் சுடுதண்ணி தான் குடிக்கணும்னு நினச்சேன், ஆண்டவர் எனக்கு லெமன் டீயே ரெடி பண்ணி கொடுத்துட்டார். அல்லே, நல்லா கையத்தரேன், உங்களுக்கு இல்லைன்னு பொறாமப்படாதீங்க. அல்லேலூயா. அதனால் என்ன சொல்கிறேன்னா, அவர் உண்டுட்டு அவர் கிரியை செய்ய நம்புங்க. தயவு செய்து நம்புங்க. உங்கள் பிரச்சனையை பார்க்காதீங்க, உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாருன்றவங்க மட்டும் கையை நல்லா தூக்கி தலைக்கு மேலே கையை தட்டி, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை நடத்துகிறார், என்னை உயர்த்துவார், என்னை அவர் தப்புவிப்பார், அவர் என்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் நல்லா தலைக்கு மேலே தூக்கி கையை தட்டிங்களோ உங்களை உயர்ந்த இடத்துல கர்த்தர் ஏறி நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் இருந்த இவங்களா வந்து வாழ்வுப்பார். இதுக்கு வந்த சொல்லுங்களேன். உங்களுக்கு யாரும் உங்களை பார்த்து சொன்னது இல்லையா? என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நானே கரெக்டாக நம்புகிறேன். ஏன்னா கர்த்தர் என்னை அப்படி இருந்து தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. உங்களெல்லாம் நீங்களே பெரிய ஆளாக இருந்துக்கலாம், நீங்கள் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. உங்களை தாழ்வில் இருந்த ஒரு நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது ஆடுகள் பெ. அல்லேலூயா. பெ. யாரு? தாவீது. ஆனால் அவன் மேலே ஒரு அபிஷேகம் இருந்துச்சு பாருங்க, ராஜா அபிஷேகம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சிங்காசனத்தை யாரும் அசைக்க முடியல பாருங்க. அவன் சிங்காசனத்தை அவன் பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கு. அதான் தாவீது சொல்கிறார் சங்கீதம் 51:10, நிலைவரமான ஆவி எனக்கு தாரும். நமக்கு ஆவி நிலைச்சு நிற்கணுங்க. அல்லேலூயா. நிலைவரமான ஆவியை தேவனிடத்தில் கேட்க கடவோம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று பரிசுத்த ஆவியை பெறாதவங்க யாராவது இருந்தால், எனக்கு அன்னி பாஷை பேசணும்னு நினைக்கிறீங்களா? முன்னாடி வாங்க, முன்னாடி வரிசையில் வந்து நில்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை நிரப்பி அனுப்ப போகிறார். எனக்கு அன்னி பாஷையே கிடைக்கல, எனக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கலன்னு சொல்கிறீங்களா? ஆவியானவர் சொல்கிறார், நீ இன்னைக்கு நிரப்ப போகிறார் உங்களை. ஆமென். அல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்க வெட்கப்படாமல் முன்னாடி வந்து அன்னி பாஷை கேளுங்க, துதிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அல்லேலூயா நல்ல வாயில் திறந்து அன்னி பாஷை பேசுங்க. அன்னி பாஷை பெற்றவங்க அன்னி பாஷை பேசுங்க. வாயில திறந்து பேசுங்க. சபையில் அன்னி பாஷை பேசலைன்னா இங்க யாரும் இன்னைக்கு புதிதா இல்லை. எல்லாரும் விசுவாசிகள் தான். ஒளிந்திடும் வல்லமையை பாட போறோம். அல்லேலூயா. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, அதை இன்றே தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னத
உன்னதத்தின் ஆமென் ஆமென் வாய்களை திறந்து வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உம்முடைய ஆவியை பொழிந்தருளும் பொழிந்தருளும் ஆண்டவரே. அளவில்லாத அபிஷேகம் கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையிலே இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர், கட்டுண்டவர்களை காயங்களை கட்டுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எழும்பி பிரகாசிக்கும்படிக்கு ஓ ரீதா ரக்க பப்ப ரீதா ரபலப ஷரரதலபா ரீதா லபரபலப ஷரரரபா. ஆமென் ஆமென் ஆமென். அளவில்லாத பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உங்கள் சிந்தையை விட்டு கொடுங்க, உங்க இருதயத்தை விட்டு கொடுங்க. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறது என்று தேவன் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லாதபடிக்கு ஓ ரீகா கரபா ஓ அன்னிபாச வாய்களை திறந்து, அன்னிபாச இல்லாதவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. வாயை மூடி வைத்திருக்காதீங்க, வாயை திறந்து இயேசுவே நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு இருக்கிறார். ஓ ரீதா ரக்கபா பாபா எல்லா வேலையும் செய்கிறார், ஊழியம் செய்கிறார், ஆனால் உனக்குள்ளே ஆதிக்குரிய அன்பு இல்லை. ரீதா ரக்கரபல ஷரரபா தூசி விட்டு எழுந்திரு. ரீதா ரக்கரபலபரப ஷரரதரபலபரபா ஓ பொழிந்திடு வல்லமை ரிக்கபரபல ஷரரரபா. அனிபாசல பேசுங்க 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 பேசுங்க. ஆமென் ஆமென். ஒரு நிறைவோடு கூட இங்கிருந்து போகிறோம். எந்த கிராமத்துக்குள்ள எந்த தெருக்குள்ள நம்ம போறோமோ அங்கே பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி ரீதா ரபா பாபா 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 ரபா பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு உன்னை ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு. ரீதா லாப்தா ரபல ஷரரரர கிருபை 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 கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. ரீதா ரரரரரரரரபா ரீகா பாபா பாபா பாபா. நீண்ட நாள் உன் இருதயத்தில் இருக்கிற விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார். ரீகா ராதா ரக்கரபா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ரீதா ரபலபா ஷரரரரரபலபா ரீதா ரபலா கரரரரரபலபா. ஆமென் ஆமென். அநேகரை நான் பார்க்கிறேன், உங்கள் ஆவி குறைந்திருக்கிறது. அல்லேலூயா. நீ குளிருமின்றி அனலுமின்றி இருந்தால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். ஒன்றில் குளிராயிரு, இல்லை என்றால் அனலாயிரு. அல்லேலூயா. ரீதா ராபா அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னார். உன்னை கர்த்தர் நடத்தி கொண்டே இருப்பா, கர்த்தர் நடத்தி கொண்டே இருப்பார். ஓ ரீதா ரக்கரபல ஷரரதலபா ரீதா ரக்கரப ஷரரதரபா. ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி கடந்து போகிறேன். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராமத்துக்கு ஊழியம் செய்வதற்காக கடந்து போனாராம். அந்த இடத்துல அந்த கண்டக்டரை பார்த்து சொன்னாரா, நான் இந்த இடத்துல இறங்கணும்னு சொல்லி. அதுக்கு அந்த கண்டக்டர் சொன்னாரா, இங்கே ஸ்டாப்பிங் இல்லை, ஸ்டாப்பிங் இருக்க இடத்துல தான் உன்னை இறக்கி விடுவேன்னு சொல்லி. ஆனால் அந்த வயதான ஊழியர் இவ்வளோ தூரம் திரும்பி நான் ரிட்டன் வரணுமே ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆவியன் விட்டு அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபித்து கொண்டே மெதுவாய் வந்தாராம். மௌனமாக அந்நிய பாஷையில் இருதயத்தில் ஜெபித்து கொண்டே வந்திருக்கிறார். நடந்த விஷயம் என்ன தெரியுமா? பஸ்ஸு போகும் பொழுது பஸ்ஸுக்குள்ளிருந்து ஒரு சகோதரி ஆட ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த சகோதரி மேலே அசுத்தாவி வந்து, இந்த வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு இறக்கி விடு, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது என்று கத்திருக்கிறார்கள். எல்லாரும் போய் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அந்த ஊழியக்காரன் எங்கே இறங்க வேண்டுமோ அதே இடத்துல பஸ் நின்றது. அந்த ஊழியக்காரர் இறங்கி போய் தேவனுடைய வேலையை செய்து போயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் செய்யாததை பரிசுத்த ஆவியானவர் எனக்காக உங்களுக்காக செய்ய ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார் அங்க விடுதலை உண்டு. எங்களை விடுவிக்கிறவுடைய வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் இன்னும் அதிகமாய் வளர எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. கண்ணுக்கால் அளவு முழங்கால் அளவு போதாத ஆண்டவரே, நீந்தி மூழ்கிற அனுபவத்திலே கர்த்தர்களை கொண்டு போவீரா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தேவைகளை கர்த்தர் சந்தியும். செய்கிறதான தொழில் வியாபாரம் உத்தியோகம் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியினாலே பலனடைந்து எல்லா இடங்களிலும் நாங்கள் சாட்சிகளாக இருக்க கர்த்தர்களுக்கு கிருபை தருவீரா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்